Welcome to USMTECHWORLD. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து Angular6 modules. So what is an Angular module? Angular module is used to group components, directives, pipes and services to specific features or functionalities of an Angular application. So அப்படினா என்னன்னா வந்து ஒரு Angular moduleனா என்ன சொல்றாங்கன்னா it consists of group of components. So component நிறைய இருக்கும், directives இருக்கும், அதுமாதிரி services இருக்கும், pipes இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து Angular module சொல்லுவாங்க. ஸோ வென்எவர் நீங்கள் வந்து ஒரு Angular ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா app.module.ts ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். இந்த ஃபைலுக்கு பேர் தான் ரூட் அப்ளிகேஷன் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபைலில் வந்து @ng மாடியூல்னு ஒரு டெக்கரேட்டர் கிரியேட் ஆகும். இந்த @ng மாடியூல் டெக்கரேட்டர் உள்ளே தான் வந்து நீங்கள் வந்து இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவீங்க. இந்த காம்பனன்ட்ஸ், டைரக்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து இதில் தான் வந்து ஆட் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைல் இமேஜ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து app.module.ts ஓட இமேஜ், அடுத்து வந்து ng மாடியூல் மட்டும் தனியாக அந்த மெட்டாடேட்டா மட்டும் உள்ள இமேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட் ப்ரௌசர் மாடியூல் ஃப்ரம் Angular browser, பிளாட்ஃபார்ம் ப்ரௌசர், இம்போர்ட் ng மாடியூல் ஃப்ரம் Angular/core, இம்போர்ட் ஆப் காம்பனன்ட் ஃப்ரம் app.component. இது எல்லா கிளாஸையும் இம்போர்ட் பண்ணிவிட்டு ng மாடியூல்ன்ற மெட்டாடேட்டாவில் வந்து டிக்ளரேஷன், இம்போர்ட்ஸ், ப்ரொவைடர்ஸ், பூட்ஸ்ட்ராப் இது எல்லாத்துலேயும் வந்து நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து ஒரு செக்ஷனை பற்றியும் கிளியராக பார்க்கலாம். ஸோ ng மாடியூல் கன்சிஸ்ட் ஆஃப் டிக்ளரேஷன்ஸு, இம்போர்ட்ஸு, ப்ரொவைடர்ஸு அண்ட் பூட்ஸ்ட்ராப். இந்த 4 செக்ஷன் இருக்கும் ng மாடியூலில். ஸோ ஃபஸ்ட்டு டிக்ளரேஷனில் பார்த்தீங்கன்னா இதில் காம்போனன்ட் அரேன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் என்னென்னலாம் காம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இங்கே வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ ரெஃபரன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணோன்னே வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிக்ளரேஷனில் வந்து அந்த நியூ காம்போனன்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அதான் வந்து காம்போனன்ட் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் மாடியூல்ஸை வந்து நீங்கள் இதில் டிக்ளேர் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌசர் மாடியூல், ஃபார்ம்ஸ் மாடியூல், ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் மாடியூல், காமன் மாடியூல், இந்த மாதிரி என்னென்னலாம் மாடியூல் இருக்கோ அது எல்லாமே வந்து இம்போர்ட் செக்ஷனில் வந்து டிக்ளேர் பண்ணுவீங்க. அடுத்து வந்து ப்ரொவைடர்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஏதாவது கஸ்டம் சர்வீசஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் அதாவது Angular6க்கு முன்னாடிலாம் எப்படி டிக்ளேர் பண்ணோன்னா வந்து @ng மாடியூலில் வந்து ப்ரொவைடர்ஸ் செக்ஷன் உள்ள service1, service2ன்றது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ள டிக்ளேர் பண்ணியிருப்போம். பட் ஆஃப்டர் த Angular6 வெர்ஷன் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுறோன்னா வந்து ப்ரொவைடட் இன் அப்படின்ற சின்டாக்ஸ் பேஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ எப்படின்னா வந்து @injectable அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி மூலயமா டிக்ளேர் பண்ணுறோம். அதுக்கு வந்து இன்ஜெக்டபிள்னு ஒரு கிளாஸை வந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ எக்ஸாம்பிள் 1ல் பார்த்தீங்கன்னா தெரியும், இம்போர்ட் இன்ஜெக்டபிள் ஃப்ரம் Angular/core @injectable வந்து ப்ரொவைடட் இன் ரூட். ஸோ ரூட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த சர்வீஸ் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கிளாஸ் யூசர் சர்வீஸ்னு கொடுத்துருக்கேன். இந்த சர்வீஸ் டைரெக்டாக வந்து ரூட் மாடியூலில் போய் ஆட் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வீஸ் வந்து app.module.ts அதில் போயிட்டு ஆட் ஆகும். அது மாதிரி எக்ஸாம்பிள் 2ல் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த சர்வீஸை வந்து நம்ம ஏதாவது ஒரு மாடியூலில் யூஸ் பண்ணுறோம், கஸ்டம் மாடியூலில் யூஸ் பண்ணுறோன்னா அதையும் வந்து நீங்கள் அந்த ப்ரொவைடட் இன்ன்ற செக்ஷன் உள்ள நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மாடியூலுக்கு வந்து இந்த சர்வீஸ் ஆட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2ல் இம்போர்ட் இன்ஜெக்டபிள் ஃப்ரம் கோர், அப்புறம் இம்போர்ட் யூசர் மாடியூல் ஃப்ரம் யூசர் மாடியூல் @injectable ப்ரொவைடட் இன் வந்து யூசர் மாடியூல்னு கொடுத்துருக்கேன். கிளாஸ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து யூசர் சர்வீஸ் வந்து இந்த யூசர் மாடியூல்ன்ற அந்த மாடியூலில் வந்து இந்த யூசர் சர்வீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் ஆகிடும். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன மாடியூல் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து யூசர் மாடியூல் க்ரியேட் பண்ணும்போது இந்த யூசர் சர்வீஸை வந்து நீங்கள் ப்ரொவைடர் செக்ஷனில் ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பூட்ஸ்ட்ராப்ன்றது என்னென்னா வந்து இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஃபைலை வந்து முதல்ல கால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக வந்து நீங்கள் ஆப் காம்பனண்ட்டுன்னு இருக்கும் Angular அப்ளிகேஷனில். இந்த ஆப் காம்பனண்ட்டை தான் வந்து முதல்ல வந்து கால் பண்ணணும். ஸோ நார்மலாக என்ட்ரி காம்பனண்ட்டாக அதை யூஸ் பண்ணுவாங்க. பூட்ஸ்ட்ராப்பில் வந்து ஆப் காம்பனண்ட்டை வந்து என்ட்ரி காம்பனண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. whenever the application start execution இந்த காம்பனண்ட்டை தான் போய் ஹிட் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து 4 செக்ஷன் ஆஃப் த ng மாடியூல்.
ஸோ அடுத்தது வந்து நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் இன் ஆங்குலரை பார்ப்போம். ஃபியூச்சர் மாடியூல், ரூட் மாடியூல், கோர் மாடியூல், ஷேர்டு மாடியூல், ரவுட்டிங் மாடியூல், 5 டைப் ஆஃப் மாடியூல்ஸ் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு வந்து ஃபியூச்சர் மாடியூல்ஸு. Every application has a login feature, report features and some specific features according to the domain of the application. ஒரு அப்ளிகேஷன்லேயும் வந்து லாகின் ஃபீச்சர் இருக்கும், ரிப்போர்ட் ஃபீச்சர் இருக்கும், அது மாதிரி அந்தந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் டொமைன்னா அதில் டெய்லி ப்ரொடக்ஷன் டேட்டா என்ட்ரி, பர்ச்சேஸ் ஆர்டர் டேட்டா என்ட்ரி, அது மாதிரி ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் டேட்டா என்ட்ரி, இதெல்லாம் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் டொமைனில் வந்து ஃபீச்சர்ஸாக ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து செப்பரேட் இந்த மாடியூல்ஸ்லாம் வந்து செப்பரேட் ஃபீச்சர்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து மெயின்டெனன்ஸ், அந்த அப்ளிகேஷன் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ லாகின் ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா லாகின், லாக் அவுட், ஆத்தென்டிகேட், ஆத்தரைசேஷன் இதெல்லாமே ஒவ்வொரு காம்பனண்ட்டாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷன் ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டேட்டா என்ட்ரி, அப்டேட்டிங் ப்ரொடக்ஷன் டேட்டா என்ட்ரி, டெலிட்டிங் ப்ரொடக்ஷன் டேட்டா என்ட்ரி, ரீடிங் ப்ரொடக்ஷன் டேட்டா என்ட்ரி இதெல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் ஃபீச்சரில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃபீச்சர்டு மாடியூல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இதையும் வந்து செப்பரேட்டாக நீங்கள் ஒரு தனி ஃபோல்டர் போட்டு அதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு மாடியூலையும், அதுதான் வந்து ஃபீச்சர்ட் மாடியூல். அடுத்தது ரூட் மாடியூலில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு ரூட் மாடியூல் இருக்கும். அந்த ரூட் மாடியூலுக்கு பேர் தான் app.module.ts ஆர் ஆப் மாடியூல். ஸோ நீங்கள் சிம்பிளாக அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற வரையும் நீங்கள் வந்து இந்த காம்பனண்ட் டைரக்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த app.module வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் அந்த அப்ளிகேஷன் ரொம்ப பெரிய கம்பெனிக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபியூச்சர் மாடியூலில் போய்ட்டு நீங்கள் ஒருத்துக்கும் தனித்தனி ஃபியூச்சர் மாடியூல் போட்டு அந்த ஃபியூச்சர் மாடியூலில் தான் வந்து நீங்கள் app.module வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கோர் மாடியூல். கோர் மாடியூல்ன்றது வந்து ஒன்லி ஒன்ஸ் தான் வந்து app.module வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுவீங்க. திருப்பி அதை வந்து அதை இம்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இது ஐடியா என்னென்னா பார்த்தீங்கன்னா இது சிங்கிள்டன் பேட்டர்ன் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்லி ஒன்ஸ் தான் வந்து அந்த கோர் மாடியூல் வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா HTTP சர்வீசஸ். ஸோ ஒரு வாட்டியும் நீங்கள் ஒரு மாடியூலும் நீங்கள் HTTP இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். ஸோ டு அவாய்ட் தட் நீங்கள் கோர் மாடியூலில் ஒரே டைம் மட்டும் HTTP சர்வீஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸை வந்து த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கோர் மாடியூலோட அட்வான்டேஜ். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்டர் காம்பனண்ட் ஒரு சைட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காம்பனண்ட் தான் இருக்கும், ஒரு ஹெட்டர் காம்பனண்ட் தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் என்டையர் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோர் மாடியூலில் ஒரு வாட்டி நீங்கள் அந்த ஹெட்டர் காம்பனண்ட்டை டிக்ளேர் அந்த கன்ஸ்ட்ரக்டரில் நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த கால் பண்ணிவிட்டு அந்த கோர் மாடியூலை வந்து app.module வந்து இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் இந்த ஹெட்டர் காம்பனண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து கோர் மாடியூலோட அட்வான்டேஜ். அடுத்து வந்து ஷேர்ட் மாடியூலில் வந்து இதுவும் வந்து நீங்கள் அக்ராஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். வாட் எவர் ஃபீச்சர்ஸ் நீங்கள் வந்து ஷேர்ட் மாடியூலில் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷேர்ட் மாடியூலை வந்து ஃபீச்சர் மாடியூலில் தான் நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியும், வேறு எந்த மாடியூலும் நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் மாடியூலையோ கோர் மாடியூலோ இதெல்லாம் இம்போர்ட் பண்ண முடியாது. ஷேர்ட் மாடியூல்ன்றது வந்து ஒரு காமன் பிளேஸ். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு இடத்துல ஷேர்ட் மாடியூலில் மட்டும் டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ஷேர்ட் மாடியூலில் நீங்கள் ஒவ்வொரு ஃபீச்சர் மாடியூலும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுதான் வந்து ஷேர்ட் மாடியூலோட யூசேஜ். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து காமன் மாடியூல், Angular6 மாடியூல் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா காமன் மாடியூலில் *ng, *ng இந்த மாதிரி டைரக்டிவ்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபார்ம்ஸ் மாடியூல் வந்து Angular/forms பேக்கேஜை இம்போர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் மாடியூல் இதெல்லாமே வந்து நீங்கள் ஷேர்ட் மாடியூலில் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபியூச்சர் மாடியூலில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபியூச்சர் மாடியூலை வந்து நீங்கள் ஆப் மாடியூலில் கால் பண்ணி த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரவுட்டிங் மாடியூலில் பார்த்தீங்கன்னா எல்லா காம்பனண்டோட நேவிகேஷன் எல்லாமே வந்து ரவுட்டிங் மாடியூலில் தான் இருக்கும். ஸோ ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட் எப்படி நேவிகேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து ரவுட்டிங் மாடியூலில் தான் இருக்கும். ஸோ நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுட்டிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது கிளியராக புரியும் உங்களுக்கு. Angular6 ரவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வேணால் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக அட்வான்டேஜ் ஆஃப் ஆங்குலர் மாடியூல் யூஸ் பண்ணதால் என்னென்ன அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு கோட் ஆர்கனைசேஷன்.
கோட் ஆர்கனைசேஷனாக கோட் வந்து நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்காது. கோட் வந்து நீட்டாக வந்து ஒரு மாடியூலை வந்து கிளியராக உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இப்போ லாகின் மாடியூல்னால் வந்து லாகின் ஃபீச்சர்ஸில் இருக்கும். அதே மாதிரி ஆத்தரைசேஷன் மாடியூல்னால் ஆத்தரைசேஷன் ஃபீச்சர், ஆத்தென்டிகேஷன் மாடியூல்னால் ஆத்தரைசேஷன் ஃபீச்சர்ஸ், அந்த மாதிரி தனித்தனியாக மாடியூல் அட்மின் மாடியூல்னால் வந்து அட்மின் ஃபீச்சர்ஸ், ஃபினான்ஸ் மாடியூல்னால் ஃபினான்ஸ் ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி தனித்தனி மாடியூலாக வந்து கோட் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து கோட் ரிவ்யூஸு. ஸோ இப்போ நீங்கள் ஷேர்ட் மாடியூல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ட் மாடியூலில் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் எல்லா ஃபீச்சர் மாடியூலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதான் கோட் ரிவ்யூஸு. அது மாதிரி காம்போனண்ட்டை வந்து நீங்கள் ரிவ்யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கோட் மெயின்டெனன்ஸு. இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாடியூலும் எங்கெங்கே இருக்குதுன்னு தேட தேவையில்லை. ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்து பெர்ஃபார்மன்ஸு. இந்த மாதிரி நீங்கள் ஆங்குலர் மாடியூல் யூஸ் பண்ணுறதுனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நீங்கள் லேசி மாடியூலும் இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லேசி மாடியூல் வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. லேசி மாடியூல் வந்து வென்எவர் த கோடு வந்து அந்த மாடியூலை வந்து கேட்டுச்சுன்னா தான் நீங்கள் அதை கால் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் கால் பண்ண தேவையில்லை. ஸோ லேசி லோடிங் யூஸ் பண்ணுறதுனால அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து ஆங்குலர் மாடியூல்ஸு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ என்னோட USMTECHWORLD சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து க்ளீனாக வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களோட யூடியூப் சேனலில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஃபீச்சர் மாடியூல்ஸ், அதோட டெமோ எப்படி ஃபீச்சர் மாடியூல் யூஸ் பண்ணணும் அதோட டெமோலாம் உங்களுக்கு வந்து க்ளீனாக உங்களுக்கு கோடிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.